நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. ஆற்றின் ஒழுக்கி அறனின் ஒழுக்கா இல்வாழ்க்கை, நோற்பாரின் நோன்மை உடைத்து. விளக்கம். தானும் அறநெறியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி. கவர்னர் உள்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுச்சேரியில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலத்தவர் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி மேம்படும். மத்திய அமைச்சர் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் மயிலம் முருகர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், புதுச்சேரி மணக்குள விநாயகர் உட்பட பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியுள்ளன. புதுச்சேரியில் மாசிமக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹைக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவிலில் இருந்து வந்த உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர். மாசிமக விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாசிமக திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் வட இந்தியர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ளது. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகையை வரவேற்று வண்ணப்பொடிகள் தூவி கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வண்ண வண்ண பொடிகளை தூவி உற்சாகமாக ஹோலி பண்டிகை கொண்டாடி வருகின்றனர்.
खुशबू भाभी अपनी हिट हो गई है अभी वीडियो ले रहे भैया புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கான இலவச பேருந்து சேவையை மீண்டும் துவங்கிட வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியை சேர்ந்த உள்ளூர் கிராமப்புறம் மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 5 வழித்தடத்தில் மொத்தம் 11 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மிகவும் பயனடைந்து வந்தனர். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ச்சியாக கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை குறைத்து வந்தது. இதனால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவினால் வழங்கப்பட்டு வந்த நிதியும் குறைக்கப்பட்டது. இந்த நிதி நெருக்கடியை காரணம் காட்டி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயக்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என 2019ஆம் ஆண்டு அறிவித்தது. அப்பொழுது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது. ஆனால் அதன் பின்னர் கொரோனா ஊரடங்கு ஒட்டி கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது. இதை பயன்படுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட போது பேருந்து சேவை மீண்டும் துவங்கிடாமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி தாமதமாகவே வகுப்பிற்கு வரக்கூடிய சூழல் உள்ளது. ஆகவே மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவை சார்பில் இன்று 13ஆம் தேதி மாலை 4 மணியளவில் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் பேரவை தலைவர் காயத்ரி தலைமை தாங்கினார். செயலாளர் அபூர்வம் முன்னிலை வகித்தார். நிர்வாக குழு உறுப்பினர்கள் சஜிதா, ஐஜாஸ், அஸ்வினி, ஜெரோம் உள்ளிட்ட மாணவர் பேரவை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அந்தந்த மாநில தாய்மொழியை மேம்படுத்தும் வகையிலே உள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தவில் இசை வித்வான் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா மரமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தட்சிணாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டு மடலையும் வழங்கினார். விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தவிலிசை வித்வான் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அப்பொழுது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்தில் இருந்த அனைவரும் கைத்தட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினார்கள். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுனன் ராம் மேக்வால் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதன்படி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியில்லை என தெரிவித்தார். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் மாசிமக தீர்த்தவாரி. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராகுகால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ராகுகால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேலதாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். நாளை அம்மன் வீதி உலா மற்றும் மஞ்சள் விளையாட்டுடன் மாசிமக திருவிழா நிறைவடைகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் உள்ள தனி பாதுகாப்பு அதிகாரிகள், துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஐஜி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாதுகாப்பு அளிக்கும் முக்கிய பிரமுகர்களை 15 மீட்டருக்குள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு ஒரு தனி பாதுகாப்பு அதிகாரி, துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் எஸ்கார்ட் வாகனமும், அதேபோல் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை நியமித்து பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் காருக்கு பின்னால் சென்ற எஸ்கார்ட் வாகனம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விபத்தில் சிக்கியது. இதுகுறித்து துறை ரீதியாக விசாரணை செய்தபோது முதலமைச்சர் வாகனத்திற்கு முன்பு செல்ல வேண்டிய பைலட் வாகனம் செல்லாததால் இந்த விபத்து நடைபெற்றது என தெரியவந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளித்து வரும் அதிகாரிகள், போலீசார், வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தனி பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் சஃபாரி உடைதான் உடுத்த வேண்டும். தங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் 15 மீட்டர் இடைவெளிக்குள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். ZZ+ பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ள பிரமுகர்கள் வெளியூர் செல்லும்போது காவல்துறை தலைமையகத்திற்கு நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும். அதேபோல் எந்த மாநிலத்திற்கு செல்கிறார்களோ அந்த மாநில போலீசாருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். பாதுகாப்பு வாகனங்கள் கொடுக்கப்பட்ட பிரமுகர்களுக்கு அந்த வாகனங்கள் சரியாக உடன் செல்கிறதா என்பதனை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சுமார் 1:30 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பட்டினச்சேரி கடற்கரையில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு சௌரிராஜ பெருமாள் உள்ளிட்ட 7 சுவாமிகள் ஒன்றாக கூடி தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள பட்டினச்சேரி கடற்கரையில் மாசிமகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி பட்டினச்சேரி கடற்கரையில் இன்று மாலை நடைபெற்றது. இதனை ஒட்டி நாகை மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலிலிருந்து சௌரிராஜ பெருமாள் அதிகாலை தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி திருமருகலில் உள்ள வரதராஜ பெருமாளுடன் பகல் 12 மணி அளவில் பட்டினச்சேரி வெள்ள மண்டபத்திற்கு எழுந்தருளினார். அங்கு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பவழக்கால் விமானத்தில் சௌரிராஜ பெருமாள் பட்டினச்சேரி கடற்கரையில் சமுத்திர தீர்த்தவாரிக்காக எழுந்தருளினார். இதில் திருப்பட்டினம் வீழி வரதராஜ பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ரகுநாத பெருமாள், நிரவி கரிய மாணிக்க பெருமாள், காரைக்கால் கோதண்டராமர் பெருமாள் என 7 சுவாமிகள் தனித்தனி பல்லக்கில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கலைமாமணி பிபி மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பில் மகளிர் தின விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி கலைமாமணி பிபி மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் சார்பில் மகளிர் தின விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. படைப்பாளி பைரவி தலைமையில் பெண் உரிமை தருவோம் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. கலைமாமணி மாணிக்கம் எழுதிய சிறுவர்களுக்கான பைபிள் கதைகள் நூல் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கலைமாமணி பிபி மாணிக்கம் தலைமை தாங்கினார்.
அக்னி பொதுநல சங்கத்தை சேர்ந்த அக்னி செல்வராசு, சமூக சேவகர் கமலக்கண்ணன் ஆகியோர் விருதுகள் வழங்கி பாராட்டினர். பாவலர் சண்முக சுந்தரம் சிறப்புரையாற்றினார். இதில் சோபியா மேரி, மாணிக்கம், செல்வி, மேரி, பாவலர் பாரதி, பாவலர் பரமேஸ்வரன், அறம் நிஷா ஆகியோர் நூல்களை பெற்றுக்கொண்டனர். கவியரங்கத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவிஞர் வேல்வெளி சிவக்கொழுந்து தொகுத்து வழங்கினார். மாணவி சஞ்சனா நன்றி கூறினார். அடுத்ததாக செல்வி மேரி பள்ளி முதல்வர். அடுத்ததாக சமூக சேவைக்கு மணிமொழி. அடுத்ததாக சரஸ்வதி வைத்தியநாதன், ஈஸ்வரி தேவி, அடுத்ததாக சோபியா மேரி, அடுத்ததாக காய் கப்ரியா. சிறப்பு விருந்தினர் ஜே. அக்னி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சு. சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கண்ணா கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வாழ்த்து வாருங்கள் ஐயா. அடுத்ததாக விஜயகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. பாஸ்கரன் ஐயா அவர்களை தொடர்ந்து கவிஞர் சுந்தரசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அடுத்ததாக கவிஞர் கலைமாமணி கலியபெருமாள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ராப்தி பத்மநாபன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஐயா. பத்மநாயகன் ஐயா அவர்களை தொடர்ந்து ஈஸ்வரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் ரூபாய் 1.5 கோடி திட்ட மதிப்பீட்டில் 550 மீட்டர் நீளத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற் பொறியாளர் நாகராஜ், ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, ஆசிரியர் ராமசாமி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெண் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பிரிவை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு
தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 25 லட்சத்திற்கான திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை மற்றும் ராஜீவ் மிலிட்டரி முருகன், தங்கராசு, வெங்கடேசன், பாலகிருஷ்ணன், சுரேஷ், முருகன், வீரக்கண்ணு, அஞ்சா புலி, அன்பு, சிவக்குமார், தயாளன், வீரமுத்து, சிலம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் 23ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்புயின் வீராம்பட்டினம் கிராமத்தில் 23ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 53க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக வீராம்பட்டினம் செங்கேணி அம்மன் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரும் சுவாமிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் அமைக்கப்பட்ட பந்தல்களில் அனைத்து ஊர்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட சுவாமிகள் நிலைநிறுத்தப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கடலில் குளிக்க வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 30க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றி மக்கள் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் கூறும்போது இவ்வாறு தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், ஆலய தனி அதிகாரி, விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பிபி சிவக்குழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி பிபி ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார், சப்தகிரி பிபிஆர் விஜய் ஆகியோர் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த அறுசுவை அன்னதானத்தில் திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சப்தகிரி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி குழும பொறுப்பாளர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. சாரம் மாசிமக வரவேற்பு விழாவை முன்னிட்டு அவ்வை திடலில் சுமார் 1000 நபர்களுக்கு சாரம் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஜி.கே. கண்ணன், தொழிலதிபர் திரு டாக்டர் கோகுலக்கண்ணன் அவர்கள், சீனிவாசன் ஐயர், வனத்துறை சங்கத் தலைவர் சரவணன் மற்றும் தொழிலதிபர் உத்தரவேலு, சீப் அண்ட் பெஸ்ட் குமார் மற்றும் முருகானந்தம், ஊர் பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளை சார்பாக மாசிமக தீர்த்தவாரை முன்னிட்டு 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்க செட்டி அன்னசத்திரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி
SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரி சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தினை வழங்கினார்கள். மாசிமக வரவேற்பு விழாவை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு சாரம் மார்க்கெட் வியாபாரி சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. 16ஆம் ஆண்டு மாசிமக வரவேற்பை முன்னிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. தலைவர் பாலன், அவைத்தலைவர் முனுசாமி, செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் ரவி, துணைத் தலைவர் வேலாயுதம், கௌரவ தலைவர் இளங்கோவன், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயக்குமார், சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்தவாரியை முன்னிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமகம் கடல் தீர்த்தவாரியை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் பக்தர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளேரி உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் வழங்கினார். இதில் திரளான தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி, கவர்னர் உள்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். புதுச்சேரியில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலத்தவர் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி மேம்படும், மத்திய அமைச்சர் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.